30 இயர்ஸ் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். 2 பேருமே எலக்ட்ரிக்கல் கான்ட்ராக்டர்ஸ். ஸோ 30 வருஷமா அவங்க சின்ன வயசுலேருந்தே 2 பேரும் ஒண்ணா தொழில் கத்துக்கிட்டவங்க. அதில ஒரு ஃப்ரெண்டுக்கு வேலை பார்க்குற சமயத்தில செஸ்ட் பெயின் வந்து ஹாஸ்பிட்டலைஸ் பண்றப்போ, அவரு ட்ரீட்மெண்ட் ஃபெயிலியர் ஆகி இறந்துட்டாரு. இந்த 2 பேருக்குமே காமனான ஹேபிட்ஸ் தான் இருக்கும். 2 பேருமே ஸ்மோக் பண்ணுவாங்க. 2 பேருமே ட்ரிங்க் பண்ணுவாங்க. இப்ப 2 பேருமே சின்ன வயசுலேருந்து ஒண்ணா வளர்ந்தவங்க. ஒண்ணா தொழில் கத்துக்கிட்டவங்க. 2 பேருக்குமே ஒரே மாரி ஹேபிட் தான் இருக்கு. ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் ஆன சமயத்தில டாக்டர் எதனால இவர் இறந்திருக்கலாம்னா, ஒருவேள அவரு ரெகுலரா ஸ்மோக் பண்றதுனாலயும், அதுதான் ஹார்ட்ல பிளாக் ஏற்பட்டு, அவருக்கு இந்த சிம்ப்டம் காமிச்சு அத சரியா கவனிக்காதனால, அதனால தான் மேசிவ் அட்டாக் ஆகி இறந்துட்டாரு அப்படின்றத டாக்டர் சொல்லியிருக்கிறாரு. கூட நல்லா இருந்த இன்னொரு ஃப்ரெண்டுக்கு இது ஒரு பயமாயிருச்சு. 2 பேருக்கும் ஒரே மாரி பழக்கவழக்கம் தானே இருக்கு. ஸோ நம்மளும் டாக்டர்ட்ட போய் செக் பண்ணிக்குவோம். ஏர்லியரா ஏதாவது ப்ராப்ளம் இருந்தா நம்ம சரி பண்ணிக்கலாம்ன்ட்டு டாக்டர்ட்ட டெஸ்ட் பண்ணாங்க. கம்ப்ளீட் இன்வெஸ்டிகேஷன், பிளட் டெஸ்ட் எல்லாம் எடுக்கும்போது தான் தெரிய வந்துச்சு. சுகர், பிபி, கொலஸ்ட்ரால் வந்து இருக்குன்றது தெரிய வந்துச்சு. ஸோ இதுக்கு ரெகுலர் மெடிசின்ஸ் எடுத்துக்கோங்க. ரெகுலர் ஃபாலோ அப் வச்சுக்கோங்க. பட் இப்போதைக்கு உங்களுக்கு ஹார்ட்ல எந்த இஷ்யூஸும் இல்ல. பட் நீங்க ஸ்மோக் பண்றதும், ட்ரிங்க் பண்றதும் குறைச்சுக்கோங்கன்னு டாக்டர் அட்வைஸ் பண்ணியிருக்கிறாரு. பட் இந்த ஸ்மோக்கிங்க ஸ்டாப் பண்றதுக்கு ரொம்பவுமே சிரமப்பட்டாரு அவரு. அவரால அந்த ஸ்மோக்கிங்க விட்டுட்டு இருக்கவே முடியல. ஃபர்ஸ்ட்டு 2 டூ 3 டேஸ் அவரு அந்த ஸ்மோக் பண்ணாம இருக்கிறதுக்கு ரொம்பவே சிரமப்பட்டாரு. ரொம்பவும் கஷ்டமும் பட்டாரு. 1 வாரம் கிராஸ் பண்றதுக்கே ரொம்ப சிரமப்பட்டு தான் கடந்து வந்தாரு. 1 வாரத்துக்கு அப்புறம் தான் நம்மளால ஸ்மோக் பண்ணாம இருக்க முடியும் அப்படின்றத ரியலைஸ் பண்ணாரு. இது அப்படியே 1 மந்த் வரை கன்டின்யூ ஆச்சு. 1 மந்த்க்கு அப்புறம் டாக்டர்ட்ட ரிவ்யூ போனாங்க. அவரோட பாடியில நெறைய சேஞ்சஸ் இருந்தது. அவர் ரெகுலரா மெடிசின்ஸ் எடுத்திருந்தனால அவரோட சுகரும், கொலஸ்ட்ரால் எல்லாமே கண்ட்ரோலுக்கு வந்திருந்தது. பிபியும் கண்ட்ரோலுக்கு வந்திருந்தது. பட் இதே நீங்க இன்னொரு 6 மந்த்ஸ் ஃபாலோ பண்ணுங்க. ஃபாலோ பண்ணிட்டு வந்து செக் பண்ணிக்கோங்கன்னு டாக்டர் அட்வைஸ் பண்ணியிருந்தாரு. 6 மாசம் ஃபாலோ அப்க்கு அப்புறம் அவர் போகும்போது தான் அவரோட இசிஜில கொஞ்சம் வேரியேஷன்ஸ் இருந்தது. ஹார்ட்ல பிளாக் இருக்குமோ அப்படின்ற ஒரு சந்தேகத்தில டாக்டர் ஆஞ்சியோகிராம் சஜெஸ்ட் பண்ணாங்க. டாக்டர் சந்தேகப்பட்டது மாரியே அவருக்கு 2 பிளாக் இருந்தது. டாக்டர் அட்வைஸ் பிரகாரம் அவருக்கு பைபாஸ் சர்ஜரி அட்வைஸ் பண்ணியிருந்தாங்க. பைபாஸ் சர்ஜரி பண்ண வேண்டிய சூழ்நிலை அவருக்கு ஏற்பட்டுருச்சு. பட் ஏர்லியராவே அவர் டிடெக்ட் பண்ணிட்டாரு. ஒரு மெடிக்கல் இன்சூரன்ஸ் ரெகுலரா என்கிட்ட பண்ணிட்டே வராரு. மோர் தென் 10 இயர்ஸ்க்கு மேல அவர் பே பண்ணிட்டே வராரு. ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து இம்மீடியேட்டா ஒரு ஹாஸ்பிட்டலைசேஷன் பண்ணி சர்ஜரி பண்றதுக்கு கிட்டத்தட்ட ₹5,00,000 வரைக்கும் எக்ஸ்பென்சஸ் ஆச்சு. அவரோட இந்த எக்ஸ்பென்சஸ் அவரோட பாலிசிஸ்ல கிளைம் பண்றதுக்கான ப்ரொவிஷன்ஸ் இருந்தது. கேஷ்லெஸ்ஸாவே செட்டில் பண்ணிட்டோம் அவங்களுக்கு. நெறைய பேர் ஒரு ஹேபிட்லேருந்து வெளியே வர்றதுக்கு ரொம்பவே சிரமப்படுறாங்க. இந்த மாரி ஏதாவது சந்தர்ப்பங்கள்ல பார்க்கும்போது தான் டாக்டர் அட்வைஸ் பிரகாரம் பயம் வந்து உடனே அத நிப்பாட்டிர்றாங்க. இந்த கிளையண்ட் கிட்டத்தட்ட ஒரு 30 இயர்ஸ் வரைக்கும் ஸ்மோக் பண்ணியிருக்காரு, ட்ரிங்க் பண்ணியிருக்காரு. பட் ஒரு நாள் கூட அத நிப்பாட்டணும்னு நெனச்சதே கிடையாது. அவரோட குளோஸ் ஃப்ரெண்ட் சடனா இறந்த உடனே அவருக்கு அந்த நமக்கும் இதே மாரி வந்துரும் அப்படின்ற ஒரு பயம் வந்து அடுத்த நாளே இத நிப்பாட்டணுன்ற எண்ணம் அவருக்கு வந்திருக்கு. டாக்டர் அட்வைஸ் பிரகாரம் அவர் அந்த ஹேபிட்டையும் நிப்பாட்டிட்டாரு. அவரோட ஹெல்த் இஷ்யூஸ் ஃபியூச்சர்ல வந்ததுக்கு ஒருவேளை நீங்க ஏதாவது ஹேபிட்ல இருக்கிறீங்க, அத நிப்பாட்டுறதுக்கு சிரமப்படுறீங்கன்னா, ஒரு டாக்டர கன்சல்ட் பண்ணுங்க. இப்ப என்ன கரண்ட் ஸ்டேட்டஸ்ல இருக்கீங்கன்றத செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு அவரோட அட்வைஸ் பிரகாரம் நீங்க ஸ்டாப் பண்ணீங்க அப்படின்னீங்கன்னா, நீங்க ஹெல்த்தியா இருக்க முடியும். ஃபியூச்சர்ல அன்எக்ஸ்பெக்டடா ஏதாவது காம்ப்ளிகேஷன்ஸ் வரத நீங்க இப்பவே தவிர்த்துக்கலாம் உங்களுக்கு. நீங்க ஹெல்த்தியா இருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பா மெடிக்கல் இன்சூரன்ஸ் எடுத்துக்கோங்க. அது உங்களோட அன்எக்ஸ்பெக்டடான சூழ்நிலையில உங்க லைஃப்ப சேவ் பண்றதுக்கு உதவும். இந்த கிளையண்ட் பைபாஸ் பண்ணி கிட்டத்தட்ட 2 இயர்ஸ்க்கு மேல ஆச்சு. இப்ப நல்ல ஹெல்த்தியான கண்டிஷன்ல இருக்கிறாரு. எல்லாமே வித்தின் நார்மல் லிமிட்ஸ் வந்துருச்சு. நார்மல் லைஃப் லீட் பண்ணிட்டு இருக்காரு. மெடிக்கல் இன்சூரன்ஸ் சம்பந்தமான முக்கியமான விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் மருத்துவம் எங்கள் செலவில்.